இப்போ இது பார்த்தீங்கன்னா ஆல் டைம் அன்பாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூன் கேட்டோன்னே வார்த்தை வந்துடுச்சு. அது கேட்டோன்னே வந்து அப்படியே வார்த்தை அது டியூன்லேயே அந்த வார்த்தை இருந்த மாரி இருந்தது எனக்கு. இப்போ நம்ம ஒரு ரசிகராக இருந்து நம்ம இப்போ ஃபீல் பண்ணுவோம்ல ப்ரோ, ஹீரோவுக்கு நம்ம என்ன பண்ணணும். இப்போ நான் ஒரு தலை ரசிகன், நான் இப்போ ஒரு அவர் எப்படி ஃபீல் பண்ணுவேன்னு ஒன்று இருக்குல்ல, நான் எப்படி மிஸ் பண்ணுறேன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ஃபீலிங்ஸோடு இதில் நம்ம எடுத்துன்னு வரலாம். ஒரு ஃபேன்ஸாக எல்லாருக்குமே பொதுவானது தானே அந்த ஃபீலிங்ஸ். அதுக்கு நம்ம ஒருத்தர் ரசிச்சிட்டோம், அவங்கள நம்ம அவ்வளோ சீர் நம்ம விட்டுறக்கூடாது. அவங்க கண்டிப்பாக நல்லா பண்ணுவாங்க. நம்ம நல்லா பண்ணுவதை நம்ம ரசிக்க ஆரம்பிச்சிருக்கோம். அந்த அவ்வளோ சீர் அந்த பாடி கெட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷமாலாம் ஒருத்தர் ஃபாலோவர்ஸாக இருக்காங்களே, அதை மாற்றிக்காமல் அவங்களே அவர் சார் தான் சொல்லியிருக்காரு, ஒரு ரூகேஷ் எழுதுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் கேட்கும்போது என்னென்னா நம்மளை மறக்காமல் இன்ன வரைக்குமே நம்மளை வந்து யோசித்து ஒருத்தர் சொல்கிறாருன்றது நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு கடவுள் கிஃப்ட்டு தான் அது. இப்போ அல்லா கல்லுவா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உசரான ஆள், அசிபாவனா வந்து மஜாவாகுது மோஜா அப்படின்னு சொல்கிற மாரி தான் விஷயம். மோலாசம் சிஜே பேஜெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா ஃபுட்ஸு சாப்பாடு மோலேசா சொல்லுவாங்க நம்ம ஏரியா. இதுக்கப்புறம் அவருக்கு எழுத முடியாதுன்றது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அவருக்கு நம்ம எழுதியிருக்கோன்றது ரொம்ப பெருமையாக இருக்குது இப்போ யோசிக்கும் போது. ஏன்னா இப்போ அவர் சிஎம்மாக இருக்கார், இவ்வளோ பேர் ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. நம்மளுக்கு இப்போ அப்படி ரொம்ப இவரோட ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அதை நினச்சி சந்தோஷப்படுறோம். கொண்டாட முடியல நாங்கள் தீபாவளி பொங்கலை. நான் நிறைய பாட்டு கேட்பேன். வந்து தம் பாட்டில் வந்து இந்த கலக்குன்னு பாட்டு பயங்கரமாக இருக்கும். அந்த லிரிக்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும். ஆமாம், நாம செஞ்சாலும் தப்பு தான் ரைட் ஆகாதுடா. நாம செஞ்சாலும் தப்பு தான் ரைட்டு ஆகாதுடா. நம்மோட எப்போதும் நில்லப்பா. த்ரிஷாலேந்தில் வந்து பிட்டுப்பண்டி வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே உட்காந்துருந்தோம். செம்மையாக இருக்கும் வார்த்தைலாம். பறந்து புட்ட என் பச்சை கிளிய மனசை விட்டு நீ போடி, அது மாதிரிலாம் வார்த்தை பயங்கரமாக இருந்தது. பறந்து புட்ட என் பச்சை கிளிய கலட்டி விட்டா இந்த காட்டு புளிய. ஆமாம், சேலஞ்ச் வச்சு என்ன பண்ணுறாள் அப்படின்னு ஒன்று தான். அங்கேருந்தா கதையை காமிப்பாங்க. பார்த்தா ஒரு பொண்ணு மேலே அஃபேர் ஆகி அந்த பொண்ணு வந்து வேற ஒருத்தர் கூட வந்து நிச்சயதார்த்தம் ஆகி இவ்வளோ பிரச்சனையில் ஒரு லவ் அதில் அவர் லவ் பண்ணி அந்த ஃபிகர் அடி தட்டி தூக்குறாப்போ அப்படின்ற மேட்டர் பயங்கரமாக இருக்கும் அந்த படம். உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லையே. அப்புறம் வாடா பின்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மேட்ரு இஷ்யூ, உண்மையிலே இருக்கிற இஷ்யூ எடுத்து நம்ம இங்கே ஒரு பாட்டில் வந்து அது லவ் பாட்டில் இருந்து அது வெடி வைக்கிறது. அந்த மேட்ரு வந்து ஒரு லவ்வில் எடுத்து செட் பண்ணி அது பெரிய பிரச்சனையை வர அளவுக்கு பண்ண முடியும். ஸோ ஹவு ரோகேஷ் எக்ஸ்ப்ளோர் இப்போ ஒரு பாட்டு பண்ணுறாங்களோ இல்லைனாலுமே நீங்கள் ஏதாவது ஒன்று தேடிக்கிட்டே இருப்பீங்களே, அந்த தேடல் வந்து எங்கே இருக்கும்? இப்போ அது வார்த்தைகளாகவும் இருக்கும். அது ஒரு நான் நிறைய ஆளுங்க கூட பழகுவேன். அவங்களோட லைஃப் பார்ப்பேன், எப்படிலாம் இருக்கிறாங்க, இவங்க வாழ்க்கை எப்படி. எனக்கு யார்கிட்டையுமே நான் பெருசாக கோவப்பட மாட்டேன், எனக்கு கோவமே வராது யார்கிட்டையுமே எனக்கு. ஏன்னா வந்து ஒருத்தர் இயல்பு நான் பார்க்குறேன், அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க எந்த எக்ஸ்ட்ரீம் போனாலும் அது வந்து பொறுமையாக பார்த்துட்டு இருப்பேன். சரி இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆள் மடலாம் பண்ணும்போது கண்டிப்பாக நான் அப்படிதான் யோசிச்சேனே. இதுக்கப்புறம் தலைக்கு நம்ம எழுதமோ தெரியாது. நம்மளுக்கு கிடச்சது ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு தலைக்கு. இதை வந்து அச்சு துவம்சம் பண்ணி நம்ம விட்டுறக்கூடாது. இந்தமாரி திருப்பி வரக்கூடாது பாட்டு, அந்த மைண்ட் செட்டில் இருக்கும். அது எனக்கு ஃபஸ்ட்டு வந்து தனுஷ் சார் படனே தெரியாமல் தான் அந்த படத்துக்கு வந்து பாட்டில் கூப்பிட்டுருந்தேன். பாட்டு ரிலீஸ் ஆகி படம் ரிலீஸ் ஆகி ஒரு சக்ஸஸ் மீட்னு கொடுக்கும்போது தான் நான் சாரியாக மீட் பண்ணேன். இப்போ தேட்டரில் பார்த்தீங்களா படம் பார்த்தீங்களா அப்படின்னு. இல்லை சார் போகணும் சார், ஃபஸ்ட்டு போய் பாருங்கள், உங்கள் பாட்டு தான் தேட்டரே பிளாஸ்ட் ஆகுது. படச்சனில் கோவிந்தம்மாவால பாட்டு நம்ம அங்கே போகும்போது சார் தான் பாடுறன்றது அப்போ தெரியும். நான் வந்து சந்தோஷம் சரியாக பாடுவார்னு நினச்சேன். அப்புறம் வந்து சார் சந்தோஷம் பாடல, தனுஷ் சார் தான் பாடுறேன்னு உள்ளே போனால் ஒரு ஸ்டுடியோவில் இருக்கார். பாடும்போது என்ன சொன்னார்னா, நான் உக்காண்ட்ருக்கேன், பாயிட்டு இருக்கும்போது கவிஞர் லவ் பண்ணுறான் போல. இப்போ ட்ரெண்டில் இருக்க விஷயம் என்னெல்லாம் இருக்கோ, நம்ம அந்த எப்படி பேசுகிறோம், எதெல்லாம் இப்போ ஹேப்னிங்காக இருக்குதோ எல்லாருக்கிட்டையுமே அந்த விஷயங்கள் எடுத்து உள்ள வைக்கிறது. காதல் வெப்சைட் ஒன்று
ஹார்ட்வேர் உள்ளம் கெட்டு போனது சாஃப்ட்வேர் என்றே அது ஆனது. இன்றைய நாள் நம்ம எல்லாருமே அந்த ஹார்ட்வேருக்கும் சாஃப்ட்வேருக்கும் நம்ம வந்து டே டு டே லைஃப்ல வந்து அதை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஹார்ட்வேர் உள்ளம் கெட்டு போனதென்ன, நம்ம எதெல்லாம் வந்து வச்சு புதுசாக அந்த ட்ரெண்டை நம்ம கவர் பண்ணலாம், சாஃப்ட்வேர் என்றே அது ஆனதென்ன, அந்த ட்ரெண்டை நம்ம எப்படி வந்து வைப் பண்ணி வைக்கிறது அப்படின்றத வந்து இவர்கிட்ட நம்ம நிறைய கற்றுக்க முடியும். நீ ஒரு சன்ஃப்ளவர், ஏன்னா ஒரு காலம் தாண்டி கவிஞர்ல கவிதையில் உந்தன் அழகினை பாட நான் ஒரு ஷேக்ஸ்பியர். இப்போ நான் இன்னைக்கு உங்களை வந்து மீட் பண்ணுவேன், நீங்கள் இது பேசுவோம் நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அப்படி இருக்கும்போது நம்ம வரோம், இங்கே பார்க்குறோம், அன்றைக்கி நடக்கும்போது நம்ம மைண்டில் தோந்து அதை பண்ணிட்டு போயிடணும். என்ன நம்ம பண்ணுறது யாருக்குமே அந்த பிரச்சனை இல்லாத வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனை வரும். எத்தனை மரதாடி வாங்கன்னு புத்திர மனசு வலி தாங்கன்னு கத்திர ஜனங்க கை வாங்கன்னு கட்டளை இட்டல தூளாக. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழண்டா ரமேஷ். இன்றைக்கி வந்து சின்ன குழந்தையிலேருந்து பெரிய தாத்தா வரைக்கும் எல்லாருமே பாடிக்கிட்டு இருக்க அந்த தனுஷ் பாட்டு, அது பாட்டு பேர் என்னென்னு? அல்லா காலுவா. அல்லா கலுவா. அந்த ப்ரொனவுன்சியேஷன் தப்பாக சொன்னாங்க, அதனால உங்கள்கிட்ட கேட்டே சொல்லி அல்லா குலவா. அந்த சாங் வந்து பட்டி தொட்டி எங்கும் ரீச். முதல்ல வந்து இன்றைக்கி நம்ம யாரை சந்திக்கிறோன்னா லிரிசிஸ்ட் ரோகேஷ் அண்ணன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவர். தலை ரசிகர் மன்றத்துலேருந்து வந்து இன்னொரு யூனிக் டீட்டெயில் என்னன்னா, நானும் அவரும் வாலி ரசிகர் மன்றம். ஸோ இப்போ எல்லாருமே இந்த பாட்டை வந்து தேடுறாங்க. பிஃபோர் ஸ்டார்டிங் இந்த பாட்டை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி உங்களுக்கும் தனுஷ்க்கும் இருக்கிற பாண்டிங். தங்காமாரில் வந்து ஆரம்பிச்சது அது. எனக்கு ஃபஸ்ட்டு வந்து தனுஷ் சார் படனே தெரியாமல் தான் அந்த படத்துக்கு வந்து பாட்டில் கூப்பிட்டுருந்தேன். ஜெயராஜ். ஆமாம், எனக்கு யாருமே தெரியாது, யார் பண்ணுறாங்கன்னு எதுவுமே தெரியாமல் தான் போனவங்க. என் ஃப்ரெண்டு தான் கூப்பிட்டு போனால் போய் அங்கே பார்த்தா தெரியும். அந்தமாரி கேவி சார், ஹாரிஸ் ரே சார், தனுஷ் சார்னு எல்லாருமே இதில் இருக்காங்க. பெரிய படம் இது, ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷனு அப்படின்னு ஒரு ஃபஸ்ட்டு படமே இவ்வளோ ஒரு படமாக இருக்குது அப்படின்ற ஒரு இது ஃபீல் எனக்கு கொடுத்த படம் அது. அதை மறக்கவும் முடியாது வாழ்க்கையில் அதை. ஏன்னா நம்ம ஒரு சின்ன ஹீரோ வந்து ஒரு அப்படி போயிருந்தோன்னா கூட நம்மளுக்கு அது கொஞ்சம் இதாக பெருசாக இது நம்ம ஸ்ட்ரைட்டாகவே வந்து ஒரு பெரிய ஹீரோவுக்கு பாட்டு எழுதுறோம் அப்படின்ற போது அது ஒரு பயங்கரமான ஹாப்பியாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது அந்த சமயத்தில். அதே சமயம் நம்ம எதுவுமே மீட் பண்ணவே இல்லை. ரெக்கார்டிங் வரைக்குமே நான் பார்க்கல, சாரை பார்க்கல. ரெக்கார்டிங்லாம் முடிஞ்சு பாட்டு ரிலீஸ் ஆகி படம் ரிலீஸ் ஆகி ஒரு சக்ஸஸ் மீட்னு கொடுக்கும்போது தான் நான் சாரியை மீட் பண்ணேன். அது வரைக்குமே சாரை மீட் பண்ணல. அப்போது ஃபஸ்ட் டைம் அவர் பார்த்தோன்னே அவர் சொன்ன வார்த்தை என்னென்னா, இப்போ தேட்டரில் பார்த்தீங்களா போய் படம் பார்த்தீங்களா அப்படின்னாரு. இல்லை சார் போகணும் சார். ஃபஸ்ட்டு போய் பாருங்கள், உங்கள் பாட்டு தான் தேட்டரே பிளாஸ்ட் ஆகுது அப்படின்னும் போது இவ்வளோ பெரிய ஹீரோ அவரை பற்றி எதுவும் இதுவே இல்லாமல் நம்மக்கிட்ட வந்து நம்ம பாட்டை பற்றி இவ்வளோ இதாக சொல்கிறாருன்றது பயங்கர சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா உண்மையிலே அது சொந்த ஒரு ஃபீல் எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. போய் பார்க்கும்போது அது போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. நம்ம அது வரைக்கும் நம்ம அதெல்லாம் நம்ம மற்ற படத்து நம்ம தலை படுத்து போய் அடிச்சிருப்போம், எவ்வளோ விசில் அடிச்சிருப்போம், எவ்வளோ பண்ணியிருப்போம். நம்ம ஒரு படத்தில் ஒர்க் பண்ணி அந்த நம்மளோட பாட்டு தேட்டரில் வருது, ஸ்க்ரீனில் அவ்வளோவே பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்கன்ற அதை பார்க்கும்போதே செம்ம ஹாப்பியாக இருந்தது. அது அப்போ தான் புரிஞ்சுது. அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டனநகா பாட்டு ஒர்க் பண்ணி முடித்தோடனே அனிப்ரோ வந்து கூப்பிட்டுருந்தார், ஸ்டுடியோ கூப்பிட்டுருந்தாரு. உடனே போகும்போது என்ன ஆச்சுன்னா, இந்த பகுலு டெகுலு மாதிரி பண்ணோம் அப்படின்னு. அப்போ வந்து ஆமாம் மாரியில் வந்து பகுலு டெகுலு பண்ணோம் அப்படின்ட்டு கூப்பிட்டு ஒரு சின்ன பிட்டு தான் சொன்னாங்க. இப்போ தீமே ஒன்று இருக்குது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து இதுமாரி ஆள் இதுமாரி போயிட்டு வருவான். தனுஷை தான் சொல்கிறார், இந்தமாரி சொல்கிறாரு. அனிப்ரோ உட்காந்து 2 பேர் உட்காந்துருக்காங்க, நான் உட்காந்து எழுதிட்டு இருக்கேன். எனக்கு 2 பேர் உட்காந்து பார்த்துட்டே இருக்காங்க, நான் எழுதுறது. அவன் பார்க்குறாங்க, நம்ம எழுதுறது பார்க்குறாங்கன்றப்ப எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு இதுவாகிடுச்சு. இப்போ பார்க்குறாங்க, இன்னும் வெயிட்டாக எழுதணும், எதையும் எழுதி வானான்னு சொல்கிறமே எழுதிடக்கூடாது சொல்லிட்டு அவ்வளோ ஒரு இதுவாக இருந்தது. அதெல்லாம் மறக்க முடியாது, லைஃப்லேயே மறக்க முடியாது. ஏன்னா 2 பேரும் உட்காந்து 1 year அங்கேயே ஒரு 8 line 10 line ஒரு 16 line எழுதியிருப்பேன். அதில் 1 year அவங்க செட் பண்ணி ஓகே இது போதும் அப்படின்ற ஒன்று முடித்தாங்க. ஏன்னா டக்குன்னு ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் இருக்கும். ஆமாம் அது அந்த டைம் மறக்க முடியாது. அதுக்கப்புறம் அப்படியே வட சென்னை வருது. வட சென்னையில் கோவிந்தம்மாவில் பாட்டு கோவிந்தம்மாவில் எழுதுகிறோம். கோவிந்தம்மாவில் எழுதும்போது பார்த்தீங்கன்னா பாட்டு முடிச்சிடுவோம், லிரிக்லாம் முடிச்சுட்டு ரெக்கார்டிங் அப்போ கூப்பிட்றாங்க, ப்ரொனன்சியேஷனுக்காக கூப்பிட்றாங்க, வார்த்தை கரெக்ட் பண்ணுவோம். நம்ம அங்கே போகும்போது சார் தான் பாடுறன்றது அப்போ தெரியும். நான் வந்து சந்தோஷம் சரியாக பாடுவார்னு நினச்சேன். அப்புறம் வந்து சார் சந்தோஷம் பாடல, தனுஷ் சார் தான் பாடுறேன்னு உள்ளே போனால் ஸ்டுடியோவில் இருக்கார். பாடும்போது என்ன சொன்னார்னா, நான் உட்காந்துருக்கேன் பாயிட்டு இருக்கும்போது கவிஞ லவ் பண்ணுறான் போல அப்படின்னு நம்மளுக்கு பயங்கரமாக இருந்தது. எல்லாம் கிண்டல் பண்ணி நம்மளை ஜாலியாக என்ஜாய் பண்ணி பாடிருந்து சந்தோஷம் சார் அவரும் அந்த பாட்டில் வைப் பண்ணுது. அப்புறம் அவர் என்ன பண்ணார், தீயை வந்து கூப்பிட்டு நீ இந்த பாட்டை பாடு அப்படின்னு சொல்லி தி வாய்ஸில் அந்த பாட்டை பாட வச்சு காமிச்சார்.
அது இன்னும் பயங்கரமாக இருந்தது கேட்கும் போது. ஏன்னா இவங்க வயசில் எப்படி இந்த பாட்டு அப்படி அது எங்களை மட்டும் தான் இடத்துல அதெல்லாம் கேட்கும்போது அதுமாதிரி புது அனுபவம்லாம் பயங்கரமாக இருந்தது. நல்லா இருக்கும் அந்த ஜீலோவா. ஆமாம், அதுக்கெல்லாம் வந்து அவங்க வயசு கேட்கும் போது யோசிச்சு பாருங்க. நல்லா பண்ணாங்க அவங்க. ஒரு நாள் அவங்கள நேரில் சொன்னாங்க கண்டிப்பாக ட்ரை கோவிந்தம்மாவால் வந்து தி வெர்ஷனில் ஒன்று வேணும் பயங்கரமாக பண்ணாங்க. அப்போ என்னென்னா சரி ஒரு இந்த வயசுல உள்ள நல்லா தான் இருக்கும்ன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. அந்தமாரி பண்ணார் ஒன்று அந்த இடம். அது மறக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதேமாரி இந்த பாட்டுக்கு அல்லா கல்லுவா பார்த்தீங்கன்னா அவர் சார் தான் சொல்லியிருக்காரு, ஒரு ரூகேஷ் எழுதுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் கேட்கும்போது என்னென்னா நம்மளுக்கு இவ்வளோ நாள் ஒரு ஹீரோ நம்மளை வந்து நம்ம அவர் கூட நம்ம இருக்கிறோம், அவர் படத்தில் நம்ம ஒர்க் பண்ணுறோன்றது எனக்கு வந்து பயங்கர ஒரு பெருமையாக தான் இருக்குது. நம்மளை மறக்காமல் இன்ன வரைக்குமே நம்மளை வந்து யோசித்து ஒருத்தர் சொல்கிறாருன்றது நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு கடவுள் கிஃப்ட்டு தான் அது. ஏன்னா நம்ம எழுதுகிற வார்த்தையும் நம்மளை நிற்க வைக்குது அப்படின்றது இந்தமாரி விஷயத்தில் நம்மளுக்கு புரியுது. அது உண்மையிலே தனுஷ் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அப்படியே அந்த கம்போசிங் ஃபிட்டிங் எப்படி சாய் கூட எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே உட்காரவே இல்லை. நம்ம எதுவுமே உட்காந்து அடி பண்ணவே இல்லை. எதுவுமே எல்லாமே ஃபோன் கால் குரூப்லேயே அடியே முடிஞ்சிச்சு. எல்லாமே கரெக்ஷன் எல்லாமே வந்து ஃபோன்லேயே முடிஞ்சிச்சு. அது டேரக்டர் கிட்ட சொல்லிட்டாரு, இந்தமாரி ஏரியாவில் வருது பாட்டு, இந்த பர்மா ஒரு சரௌண்டிங்கில் ஒரு திருவிழாவில் அந்த பாட்டு வரப்போகுது, அது நீங்கள் என்ன எழுதிங்க, இதுதான் ஒரு திருவிழா சாங் தான், அந்த மூடு தான். ரெண்டாவது மம்முட்டி சார் கேரக்டர் உள்ள என்ட்ரு ஆகும், இந்தமாதிரி கேரக்டர் வரும், அவங்களுக்கு வந்து எத்தனையுமே கொஞ்சம் பில்டப் லின்ஸ்லாம் இருக்கணும், அதெல்லாம் சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் சரிங்க சார். அந்த அவர் சொன்ன ஐடியாவில் தான் ஃபுல்லாக ஒர்க் பண்ணது. அதுதான் சொல்லி ஃபேன்ஸ்க்காக சில விஷயம் பண்ணுங்க, அதில் அந்த ஃபேன்ஸ் கூட கனெக்ட் பண்ணுற மாரி என்ன பண்ண முடியும் அதெல்லாம் பண்ணுங்க, இதுதான் சொன்னாங்க. நம்ம அதுக்கேற்ற இந்த பாட்டில் நிறைய பேர் இப்போ பாலிடிக்ஸ்க்கு அதை யூஸ் பண்ணுறாங்க. ஆல் டைம் அன்பா இருக்கும், என் தங்கமே என் செல்லமே. இப்போ நம்ம ஒரு ரசிகராக இருந்து நம்ம இப்போ ஃபீல் பண்ணுவோம்ல ப்ரோ, ஹீரோவுக்கு நம்ம என்ன பண்ணணும். இப்போ நான் ஒரு தலை ரசிகன், நான் இப்போ ஒரு அவரை எப்படி ஃபீல் பண்ணுவேன்னு ஒன்று இருக்குல்ல, நான் எப்படி மிஸ் பண்ணுறேன்னு இருக்குல்ல, அந்த ஃபீலிங்ஸோடு நம்ம எடுத்துன்னு வரலாம். நான் ஒரு ஃபேன்ஸாக எல்லாருக்குமே பொதுவானது தானே அந்த ஃபீலிங்ஸ். அதுவுமே அது வந்து எல்லாரும் ஒருத்தர் ஃபாலோ பண்ணிட்டு நம்ம வேறு ஏதோ கலாய்க்கு விட்டு தர மாட்டோம். அவங்களுக்காக நம்ம என்ன எக்ஸ்ட்ரா பண்ணணும்னு நினைப்போம், அந்த ஹீரோக்காக நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் போடுவோம். அதுமாதிரி நிறைய விஷயம் இருக்கும்ல, அது மாறாது. அது நம்ம ஒருத்தர் ரசிச்சிட்டோம், அவங்கள நம்ம அவ்வளோ சீன் நம்ம விட்டுறக்கூடாது. அவங்க கண்டிப்பாக நல்லா பண்ணுவாங்க, நம்ம நல்லா பண்ணுவோம் நம்மளை ரசிக்க ஆரம்பிச்சிருக்கோம். அந்த அவ்வளோ சீன் அந்த பாடி கெட்டு போகாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷமாலாம் ஒருத்தர் ஃபாலோவர்ஸாக இருக்காங்களே, அதை மாற்றிக்காமல் அவங்களே கூடவே இருக்கிற அந்த ஒரு இது சொல்கிறேன், அந்த விஷயம் மாறாது. இந்த பாட்டுக்குள்ளே நிறைய புரியாத வார்த்தைகள்லாம் நிறைய சொல்கிறாங்க. ஸோ என்கிட்ட நிறைய பேர் டீகோடிங்லாம் அந்த வீடியோக்குள்ளே வந்து கேட்டாங்க. ஸோ எனக்கு வந்து இந்த லிரிசிஸ்டே நான் வந்து முன்னாடி கண்ணு முன்னாடி உட்கார வச்சுருக்கேன். இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்மா ஸ்லாங் தான் எல்லாமே. இதில் எதுவுமே வந்து நம்ம ஏரியா ஸ்லாங்கே அவ்வளோ கிடையாது, இல்லை பெருசாக கிடையாது நம்ம ஏரியா ஸ்லாங்கு. ஆனால் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இப்போ அல்லா கல்லுவா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உசரான ஆள், அசிபாவனா வந்து மஜாவாகுது மோச்சான் அப்படின்னு சொல்கிற மாரி தான் விஷயம். இப்போ மோலாசம் சிஜே பேஜெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா ஃபுட்ஸு சாப்பாடு மோலேசா சொல்லுவாங்க நம்ம ஏரியாவில், அது வந்து மோலாசம் அவங்க சொல்லுவாங்க. அதுமாதிரி சீஜோ பேஜோ அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, சாப்பிட்ருக்கோம். சீலாவில் காவா கைண்டி கொஞ்சாவனா சீலாண்டு ஒரு கேம், அது பால் வச்சு விளாட்றதுக்கு சீலாண்டு பால் அதை வச்சு கேம் விளாட, இந்த கேமில் நாங்கள் சார்பாக இருப்போம், என்கிட்ட வச்சிங்கன்னா உங்கள் ஜாவா கைன்றோன்ற மாரி மேட்ரு. ஒரு பேத்தனியாக பார்த்துக்கலாம். இது ஒரு பேத்தனா வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை, நம்ம சைட்லாம் சிக்கம் போட அந்த பேத்தனானா பிரச்சனை. ஆமாம், பேத்தனா பிரச்சனை சொல்லுவாங்க. மஜ்லி சோவானா வந்து அது மட்டும் தான் நம்ம ஏரியா வார்த்தை. மஜ்லி சோவானா ரொம்ப நல்லா பார்த்துக்கலாம், என்ன பிரச்சனை வந்தாலும் சூப்பராக சமாளிச்சிக்கலாம். மஜ்லி சோவா பயங்கரமான அது யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக எத்தனை முறை தான் அடி வாங்கணும், பொத்துற மனசு வலி தாங்கணும், கத்தரை ஜனங்க கை வாங்கணும், கட்டளை விட்டதை தூளாகணும், உத்தரவை விட்டதை அடி இருக்கணும், சத்தமே இல்லாமல் அது நடக்கணும், விட்டதை தொட்டதை வா ஜெயிக்கணும், நல்லா இருக்கும் நம்ம வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த பர்மா அந்த 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 லேண்டுக்கான மேட்டராக இருக்கும் அப்படின்னு பண்ணுது. எனக்கு வந்து கொஞ்சம் பர்மா பர்சனல் லைஃப் இருக்காங்க, அதில் வந்து தம்பி ஒருத்தர் இருக்கான், அவன் பேசும்போது சொல்லுவான் ஒரு வாட்டி, பர்மா லைஃப் ஒன்று இருக்குண்ணே, அந்த அந்த ஜனங்களோட வழி ஒன்று இருக்குண்ணே, அவங்க வந்து எப்படி வந்தாங்க, அந்த இது மேட்டெலாம் செம்மையாக இருக்குண்ணே, அதெல்லாம் அந்த லைஃப்பை வந்து சொல்கிற மாரி இருந்தால் பாட்டு நல்லா இருக்குண்ணே அப்படின்னு சொல்லலாம் பேசுவோம். நம்ம எல்லாம் கேட்டிருக்கோம், அவங்களோட ஃபீலிங்ஸ் நமக்கு தெரியும். அது எப்படின்னா இந்த லைன்ஸில் எடுத்து நல்லாயிருக்கும், இந்த இடத்துல எடுத்து நல்லாயிருக்கும் சொல்லிட்டு தான் நம்ம இந்த இது செட் பண்ணோம். அப்படியே அது நல்லா உட்காந்துது, சூப்பராக இருந்தது அந்த வார்த்தைகள் அதுக்கேற்ற மாரியே. அப்புறம் பார்த்தீங்கன்னா கவுண்டை லேர சூரை அதெல்லாம், கவுண்டர்னா வந்து நல்லா இருக்குது, லேரனா தெளிவாகிறது, சூரனா வந்து அச்சு ஓர வருது, அதுமாரி அது அந்த வேலை இருக்கணும், நம்ம சவுண்டை கேட்டால் அதுமாரிலாம் ஆகணும். அப்புறம் வெயிட்டாக டைட்டாக பேட்டா வேலை கொடுத்தா அதான் நீ வந்து ரொம்ப ஷார்ப்பான வேலையை பார்த்துட்டுனா நம்ம நல்லா இருப்போம், நம்ம பேர் பேசுவோம், அதை பற்றிலாம் கோல் தேவை, நம்ம தான் கிரவுண்டை வந்து ரூல் பண்ணுவோன்ற மாரி ஒரு அர்த்தம். இப்போ இந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா அழகாலு வந்து யாருமே மீட் பண்ணிக்கலாங்க. இப்போ டேரக்டர் சார் அவர் வந்து இப்போ ஃபேஸ்புக் என்ன சொல்லுவேன்னா, நான் இவ்வளோ பிஸியாக இருந்ததில்லை, இல்லை பேசும்போது சொல்லியிருந்தேன் சார் சும்மா மீட் பண்ணணும், நான் இல்லை நான் இவ்வளோ பிஸியாக இருந்ததில்லை, இல்லை அவ்வளோ வேலை போயிட்டுருக்கு, டே நைட்டு போயிட்டுருக்கு வேலை,
அப்படின்னு எல்லாமே ஒரு சைடில் வந்து ஒரு ஒர்க்காக இருக்கும்போது சாயம் பயங்கர பிஸியாக இருக்காது. அப்படி இருக்கும்போது யாருக்குமே மீட் பண்ணிக்க பெருசாக வாய்ப்பு கிடையாது. எல்லாம் அவங்க அடுத்து வந்து இப்போ வேலையை போயிட்டு இருக்கிறதால அவங்களுக்கு இந்த டைமிங் தான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த குரூப்லேயே முடிஞ்சிடும் வேலை நம்மளுக்கு. இது த்ரிஷாலேந்தில் வந்து பிட்டுப்பரண்டி வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே உட்காந்து எழுதணும். என் டியூன் பார்த்தீங்கன்னா எனக்கு நான் அது வரைக்குமே நான் அப்படியே ஒரே நாளில் உட்காந்து எழுதி அப்படிலாம் பழக்கமே இல்லை எனக்கு. எப்படின்னா எழுதுவோம் போவோம் வீட்டுக்கு மேலே எழுதி சொல்லுவோம், ஒரு 2-3 டைம் எழுதிட்டு எடுத்துகிட்டு வருவேன். அப்புறம் கரெக்ஷன் சொன்னால் அங்கே உட்காந்து நம்ம வந்து மேலே உட்காந்து அப்படி பண்ணலாம், அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பண்ணுவோம். ஆனால் ஃபுல்லாக ஒரு சாங் அங்கேயே உட்காந்து அப்படியே எழுதி கொடுத்து பழக்கமே இல்லை. ஃபஸ்ட் டைம் வந்து த்ரிஷாலேந்தில் தான் வந்து எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் போயிட்டு டியூன் கேட்டு காலையிலேருந்து காலையில் எழுத ஆரம்பித்தேன். எனக்கு மதியம் வரைக்கும் போய் ஈவினிங் வரையும் ஆகிடுச்சு. அங்கேயே எனக்கு ஒரு மாதிரி ஏதோ இதில் பெரிய கூண்டில் மாட்டினுக்கிற மாரி இது அந்தமாரி தான் இருந்தது. ஆனால் அது நம்ம ஒரு 2-3 ஆப்ஷன் எழுதி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அங்கே உட்காந்து ஃபைனலாக ஒன்று பேசி முடிக்கும் போது எனக்கு செம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. பரவாயில்ல, ஒரு நாள் இவ்வளோ செம்மையாக இருக்குது வார்த்தைகள் எல்லாமே, அதில் செம்மையாக இருக்கும் வார்த்தைலாம். பறந்து புட்ட என் பச்சை கிளிய மனசை விட்டு நீ போடி, அதுமாரிலாம் வார்த்தை பயங்கரமாக இருந்தது. எனக்கு அதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பரவாயில்ல, இதெல்லாம் இவ்வளோ சீக்கிரம் வருமா அந்த வார்த்தை நம்மளுக்கு அப்படின்ற மாரி ரொம்ப புதுசாக இருந்தது அந்த டைமு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு டைம் இருக்குது. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஆல் டைம் அன்பாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூன் கேட்டோன்னே வார்த்தை வந்துடுச்சு. அது கேட்டோன்னே வந்து அப்படியே வார்த்தை அது டியூன்லேயே அந்த வார்த்தை இருந்த மாரி இருந்தது எனக்கு. என்னவோ அந்தமாரி இருந்தாலும் அப்படியே எழுதிட்டேன் அதுக்கேற்ற மாரியே. இப்போ அதெல்லாம் எனக்கு பெருசாக இது ஃபீல் ஆகலை. இப்போ இது ரொம்ப டைம் எடுக்கலை. எப்படி இருந்தாலுமே எல்லாமே ஒர்க் அவுட் ஆகுது. நம்ம பண்ணுறது கரெக்டாக பண்ணால் அது எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸோ ஹவு ரோகேஷ் எக்ஸ்ப்ளோர் இப்போ ஒரு பாட்டு பண்ணுறாங்களோ இல்லைனாலுமே நீங்கள் ஏதாவது ஒன்று தேடிக்கிட்டே இருப்பீங்களே, அந்த தேடல் வந்து எங்கே இருக்கும்? இப்போ அது ஒரு நான் நிறைய ஆளுங்க கூட பழகுவேன். அவங்களோட லைஃப் பார்ப்பேன், எப்படிலாம் இருக்கிறாங்க, இவங்க வாழ்க்கை எப்படி. எனக்கு யார்கிட்டையுமே நான் பெருசாக கோவப்பட மாட்டேன். எனக்கு கோவமே வராது யார்கிட்டையுமே எனக்கு. ஏன்னா வந்து ஒருத்தர் இயல்பு நான் பார்க்குறேன், அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க எந்த எக்ஸ்ட்ரீம் போனாலும் அது வந்து பொறுமையாக பார்த்துட்டு இருப்பேன். சரி இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனலைசிங் தான் அது மக்கள்கிட்ட தான் நம்ம கற்றுக்கிறது. ஸ்டடி பீப்புள், மக்களை பார்க்குறீங்க, மக்களை உணர்றீங்க, அதுலேருந்து பாட்டு வருது. பியூட்டிஃபுல். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு லிரிசிஸ்ட் இருந்தார், யாருன்னு தெரியுமா? கண்ணதாசன். அவர் வந்து இது வரைக்கும் நான் படித்த வரைக்குமே பார்த்த வரைக்குமே சொன்னது என்னென்னா, அவர் டேபிளில் அந்த சிகரெட் ஆஸ்ட்ரே மட்டும்தான் இருந்திருக்கு. ஒரு புக்கு கூட அந்த இதில் ப்ரொடியூசர் வந்தால் கூட அப்படி வந்து தட்டிட்டு அப்புறம் எங்கே வந்து உங்களுக்கு அஜித் சார் வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சு நீங்கள் எப்படி அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்க? எனக்கு வந்து எங்கள் ஏரியா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்டுமே வரும் அப்படியே. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எல்லா பசங்களுமே தலை ரசிகர் தான். எங்கள் ஏரியா ஒட்டுற ஃபோட்டோ போஸ்ட்ரு எல்லாமே வந்து தலை தான். எது வந்தாலும் தலை தான் நம்ம ஏரியாவில். அவங்க வந்து என்ன பண்ணுவோம், டீம் ஒன்று இருக்கும், அவங்க வந்து பண்ணிட்டு இருப்பாங்கன்னா நம்மளுக்கு பார்க்கும்போது ஆசையாக இருக்கும். அந்தமாரிலாம் பார்த்தேன்னா இவ்வளோ பண்ணுறாங்களேன்றது தான் எனக்கு ஃபஸ்ட்டு இருந்தது. தவிர அதுக்கப்புறம் தான் நான் வந்து எனக்கு சிட்டிசன் மனுஷனையே யார் அப்படின்னு பார்க்கும்போது சிட்டிசன் படம்லாம் பார்த்துன்னு வரோம். ஒரு படத்துலேயும் வந்து நம்மளோட ஒரு ஆக்டிங் பார்க்குறோம். அப்புறம் ரொம்ப பிடிச்சி போச்சு. தீனாலாம் சீன்லாம் பார்க்கும்போது இந்தமாரி வேலைலாம் பண்ணிடுறாரு, இவ்வளோ சீனை போட்டு தான் வந்துடுறாரு மனுஷன் அப்படின்ட்டு அது பயங்கரமாக இருந்தது அந்த டைமு. அதுலேருந்து தான் ரொம்ப வைப் ஆகிடுச்சு அவர் மேலே. அப்படியே ஸ்டார்ட் பண்ணது தலை ஸ்டார்ட் பண்ணது தான். அப்படியே போக நம்மளே மாற்றிச்சு அந்த ரூட் நம்மளை. எனக்கு ஆள் மடலாம் பண்ணும்போது கண்டிப்பாக நான் அப்படிதான் யோசிச்சேன். இதுக்கப்புறம் தலைக்கு நம்ம எழுதமோ தெரியாது நம்மளுக்கு அடிச்சது ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு தலைக்கு. இதை வந்து அடிச்சு துவம்சம் பண்ணிடணும், நம்ம விட்டுறக்கூடாது. இந்தமாரி திருப்பி வரக்கூடாது பாட்டு. அந்த மைண்ட் செட்டில் இல்லைங்க. இதுவரெல்லாம் வந்து வராத மாரி இதுக்கப்புறம் வரக்கூடாத மாதிரி பண்ணிடணும். அந்த மைண்ட் செட்டில் நம்ம ஏரியா ஸ்லாங் வச்சு ரொம்ப டைட்டாக பண்ணிட்டோம். என்ஜாய் சன் மியூசிக்கில் அந்த மாதிரி. ஆமாம், இந்த தூரத்துலேருந்து ரசிப்பாங்கள்ல நம்ம. இல்லை இன்றைக்கி வரைக்குமே அந்த பாட்டு எங்கே பார்த்தாலுமே ஏன்னா டெய்லி ஓட்டு இருக்குது பார்க்கும்போது நம்மளுக்கு அது பயங்கர ஹாப்பியாக தான் இருக்குது. இன்றைக்கி வரைக்குமே இந்த பாட்டு ட்ராவல் என்ன தான் இருக்குது நம்ம லைஃப்பில். ஏன்னா நம்ம அந்த பாட்டு இல்லாமல் நான் இல்லைன்ற மாரி தான் இருக்குது எனக்கு லைஃபே. எவ்வளோ திருப்பி அஜித் தலைக்கு வந்து இன்னொரு 10-15 பாட்டு பண்ணால் கூட எனக்கு அந்த இது இருக்கிற ஒரு ஆமாம் அது அந்த இது இருக்குது அப்படியே தான் இருக்குது எனக்கு. அது திருப்பி எழுதுனாலும் திருப்பி அந்த தான் யோசிப்பேன். நான் ஆல்மோடல் மாதிரி பண்ணணும் திருப்பி. ஏன்னா நம்மளுக்கு நம்ம வச்சு தானே டார்கெட்டு, பெஞ்ச் மார்க். ஆமாம், அதை நோக்கி தான் நம்ம ஓடணும்ல. எனக்கு வந்து ஒரு நாள் நான் பிளட் டொனேட் பண்ணேன். எனக்கு சார் தலை போகிறேன், அது வேணால் மறக்க முடியாது. ஏன்னா நான் அது எல்லாமே நான் ஒரு 2 வாட்டி கொடுத்துருக்கேன். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இப்போ அண்ணன் ஒருத்தர் ஏரியாவில் ஒருத்தர் பிறந்த நாளைக்கு கொடுத்துருப்போம். இல்லை மொத்தமாக அந்த ஏரியாவில் வந்து பிளட் டொனேட் பண்ணுறது சொல்லும் போது அப்படி போய் கொடுத்துருக்கேன். அந்தமாரி தான் கொடுத்து நம்ம பிடிச்ச ஒரு ஆளுக்காக நம்ம ரசித்த ஒரு ஆளுக்காக கொடுத்து அது வந்து ஒரு இடத்துக்கு போய் இவ்வளோ பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றப்ப நம்மளுக்கு சந்தோஷம். அது அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, இது வந்து இவ்வளோ பெரிய பேருக்கு உதவுது.
அதில் நம்மளுக்கு ஒரு என்னென்னா நம்ம ஒரு மன சந்தோஷம் என்னன்னா நம்ம அதை பண்ணியிருக்கோன்றது தான் நம்ம அவரை ரசிக்கிறோம். அவர் நல்லா சொல்கிறாருன்னா நீ வந்து எதுவுமே பண்ணாத எனக்காக, நீ எதுவுமே கடவுட் வைக்காத, பேனர் வைக்காத, எதுவும் பண்ணாத, நீ வேலையை பாருன்னு சொல்கிற மனுஷனுக்காக நம்ம இது பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்ற ஃபீலிங் பயமாக இருக்குது எனக்கு. நம்மளை பற்றி யோசிக்கிறாரு, நம்ம அவருக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படி யோசிக்கும் போது நம்ம இது பண்ணுறோம். 4 பேர் ஒரு புக்கு கொடுக்குறதாகட்டும், ஒரு பிளட் கொடுக்குறதாகட்டும், 4 பேர் சாப்பாடு கொடுக்குறதாகட்டும், எது வந்தாலுமே சரி அந்த 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 நாளில் வந்து ஒரு மன்றமே இல்லாத ஒரு மனுஷனுக்கோசம் நம்ம இவ்வளோ பண்ணுறோமேன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அஜித் லவ் மூவி? காதல் மன்னன் தான். ஏன்னா திலோத்தமா ஃபஸ்ட்டு சீனே வந்து பார்த்தீங்கன்னா பயமாக இருக்கும். தலை வந்து இது வேறுமே படமா லவ் படம் மாரியே இருக்காது. ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு கேட்டில் எகிரி வச்சு உள்ளே போயிட்டு அந்த மிலிட்ரிலாம் பிடிச்சி இவரை ஏதோ இந்த ரோஜாவில் இவர் அரேஞ்ச் பண்ணி பிடிச்சின்னு போகலாம் அந்தமாரி ஒரு இதுமாரி இருக்கும். அப்புறம் பார்த்தா ஒரு அந்த சேலஞ்சுக்காக பண்ணுறாள், இது சேலஞ்சுக்காக ஆமாம் சேலஞ்ச் வச்சு என்ன பண்ணுறாள் அப்படின்னு ஒன்று தான் அங்கேருந்து தான் கதையை காமிப்பாங்க. பார்த்தா இவர் ஒரு பொண்ணு மேலே அஃபேர் ஆகி அந்த பொண்ணு வந்து வேற ஒருத்தர் கூட வந்து நிச்சயதார்த்தம் ஆகி இவ்வளோ பிரச்சனையில் ஒரு லவ் அதில் லவ் பண்ணி அந்த ஃபிகர் அடி தட்டி தூக்குறப்போ அப்படின்ற மேட்ரு பயங்கரமாக இருக்கும் அந்த படத்தில். பொண்ணு பிடிச்சிருச்சு அவ்வளோதான் தூக்கலாம் அப்படின்னு. அது ஒரு மாதிரி நல்லா பண்ணியிருப்பாங்க லவ். அதில் எனக்கு அதே அமர் காலத்தில் ரொம்ப சூப்பராக இருக்கும் லவ். நான் தலையில் லவ் ஆசையை எடுத்துக்கலாம். ஆசையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸில் உட்காந்து அந்த பொண்ணுகிட்ட பேசுகிற சீனே நல்லா இருக்கும். அந்த பல்லவன் பஸ் இருக்கு, அந்த பொட்டு மேடெல்லாம் கரெக்ட். அது நிறைய தலையை நீங்கள் 1-2 சொல்கிறீங்க. தலை லவ் பண்ணதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். ஏதோ நான் கத்தி வச்சுக்கேன். உங்களோட பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போகலாம். ஸோ உங்களோட பிளேலிஸ்ட்டில் இப்போ நீங்கள் விரும்பி கேட்குற அந்த ரெட்ரோ வைப்பில் இருக்கிற பாடல்கள்? நான் நிறைய பாட்டு கேட்பேன். அது வந்து தம் பாட்டில் வந்து இந்த கலக்கணும் பயங்கரமாக இருக்கும். லிரிக்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும். ஆமாம், அதில் லிரிக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்வைஸ்லாம் பண்ணுவாங்க லவ் பண்ணுறவங்களுக்கு. நாம செஞ்சாலும் தப்பு தான், ரைட் ஆகாதுடா, நம்ம எல்லாம் வாலி இந்த லைன் என்ன சொன்னா நம்பு உணர்ந்தா சிம்பு நம்மோட எப்போதும் இல்லப்பா அதுமாரி அந்த அந்த நிறைய லைன்லாம் இருக்கும். அதில் வேணுமாடா தெம்பியில் வைக்காதடா அன்பு அதுமாரிலாம் விட்டு போய் நீ வந்து சமாளிக்கமாக இது லவ் பண்ணுற அப்புறம் அந்தமாரி செருப்பா லட்சம் மாரி கட்ட மாரி அந்தமாரி இருக்கும். அந்த பாடு ஊர்வசி அதில் வந்து அதுவும் வந்து நம்ம சார் தான் அதுவும். ஆமாம், அதுவும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். எது இல்லைனாலும் கவலைப்படாதப்பா, வேலையை பார்த்துன்னு போப்பா, காலம் வரும், நம்ம வேலை என்ன நம்ம வந்து அதை பண்ணிட்டு போகணும், எது நடந்தாலும் டேக் இட் ஈஸி. அதான் உலகம் யாருக்காக நிற்காது, வேலை நீ பார்த்துட்டு போயிட்டேன்ற மாரி இருக்கும். அது அந்த விஷயம் நல்லா இருக்கும். அதில் இப்போ போட்டு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம வைப்பாக. இப்போ வந்து நான் பஸ் கரெக்டாக பஸ் ஏறுவேன், வீட்டாண்ட பஸ் ஏறி பாரிஸ் போகணும். எனக்கு அந்த போகிற வரைக்கும் அந்த ரஷ் வந்து சீட்டு எல்லாம் கட்சினா போய் உட்காந்துட்டு ஹெட்ஃபோன் எடுத்து மாட்டோன்னா இந்த போட்டு தாக்கு தான் நம்மளுக்கு காதில் ஓடும். ஆமாம், அந்த நின்று ஏறி ஒரு அலைச்சலோட நம்ம ஒரு மாதிரி ப்ரெஷரோட வந்து பஸ்ஸில் சீட்டு கட்சினா ஒரு ரிலாக்ஸ் பண்ணி உட்காருவோம்ல, உட்காந்து மெலடி பாட்டெல்லாம் கற்றுன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு அந்த இது அடங்காது. ஒரு வெயிட்டான பாட்டு கேட்டால் அதை மறக்க முடியும் சொல்லிட்டு அதை போட்டு தாக்கு போய்டும். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீட்லாம் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு அந்த கேட்கும் போது நம்மளுக்குள்ளே நம்ம டான்ஸ் ஆகின்னு வருவோம் பஸ்ஸில். அதெல்லாம் எனர்ஜி கிரியேட் பண்ணுவோம் அந்த பாட்டியா. காலையிலே வேலைக்கு போகும்போது நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அதெல்லாம் கேட்டதால தான் நம்மளுக்கு இந்தமாரி ஸ்பீடு பாட்டெலாம் ஈஸியாக. எனக்கு இப்போ புரியுதுங்க. இவர் பாட்டுக்குள்ள வந்து நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கருத்து அதை காமெடியாகவும் கண்டென்ட்டாகவும் சொல்லணும்னால இவர் ஃபாலோ பண்ணுற இவரோட பிளேலிஸ்ட் பாடல்களும் அதே சொன்ன ஊர்வசியாக இருக்கட்டும், கலக்குவனாக இருக்கும், போட்டுதாக்கா இருக்கட்டும், எல்லாமே. ஆமாம், அது சலோமியா கேட்பேன். சலோமியா பார்த்தீங்கன்னா எனக்கு லக்கா மாட்டிச்சு, அப்புறம் வந்து அந்த மாதிரி பொண்ணு, கோவிந்தமாவில், இப்போ பச்சை குத்தின உன்னோட அந்த பாட்டு. எனக்கு இந்தமாரி லவ் மேடி எழுதும் போதெல்லாம் இந்த சலோமியா இந்தமாரி பாடெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வந்துடும். சலாம் குலாமோ இல்லை, இதுவும் சலோமியாவா? அதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அது அதில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வார்த்தை நிறைய இருக்கும். நான் இவரது வந்து தேவசாதி நிறைய லவ் அந்தமாரி லவ் கான நிறைய கேட்பேன். தேவாசாரியும் நீங்கள் பாட வச்சுருக்கீங்க. உங்கள் லிரிக்கில் ஒரு பாடியிருக்காரு. இப்போ வந்து விஜய் ரசிகர்கள்லாம் வந்து நல்ல நாளிலையும் வீட்டில் கொண்டாட முடியல, தீபாவளி பொங்கல் லைன்லாம் வந்து இதுக்கப்புறம் அவருக்கு எழுத முடியாதுன்றது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அவருக்கு நம்ம எழுதியிருக்கோன்றது ரொம்ப பெருமையாக இருக்குது இப்போ யோசிக்கும் போது. ஏன்னா இப்போ அவர் சிஎம்மாக இருக்கார், இவ்வளோ பேர் ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, நம்மளுக்கு இப்போ அப்படி ரொம்ப இவரோட ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு நம்ம வாய்ப்பு இருக்குல்ல, அது நினச்சி சந்தோஷப்படுறோம். அந்த 69 ப்ராடக்ட்டில் ஒன்று வந்து நம்மளுக்கு விஜய் பாட்டு ஒன்று உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லியிருந்தீங்க. என்ன அழகு எத்தனை அழகு. ஏன் அந்த பாட்டு? இல்லை, அது பயங்கரமாக இருக்கும் ப்ரோ. கேட்கும் போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும், ஒரு லவ் ஃபீலு. நீங்கள் நான் அதிகமாக பஸ்ஸில் போகும்போதே பாட்டு கேட்பேன் எப்போவுமே. வீட்டில் இருக்கும்போது அப்படி பசங்க கூட இருக்கும்போதெல்லாம் கூட அவ்வளோ அந்த இதெல்லாம் பண்ணிக்க மாட்டேன். வீட்டில் இருக்கும்போது வீட்டில் அவங்க கேட்குற பாட்டு தான் கேட்பேன். ஃபுல்லாக பழைய பாட்டு தான் விடுவேன் வீட்டில்.
நான் அதிகமாக இப்போ நான் தனியாக பாட்டு கேட்கணும் பார்த்தா பஸ்ஸில் போகும்போது கேட்பேன், இல்லை வேலை மேலே வந்து நம்ம என்ன போர் அடிக்குது அப்படின்னா லஞ்ச் டைமில் அந்த மாதிரி கேப்பில் கேட்குற பாட்டு தான். அந்த டைமில் அந்த பாட்டெலாம் கேட்கும்போது நல்லாயிருக்கும், ஒரு மைண்டு ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருக்கும். ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின் சொல்லுங்கள், இது வந்து நான் பேச சொல்லிடுறேன். உங்களுக்கு வந்து ஒரு பாலிட்டிக்கல் சாங் எழுதணும், 2 ஹீரோஸ்ட்டு வந்து வருது. ஒன்று இந்த பக்கம் தனுஷ் சார்ட்ட வந்து, இன்னொன்று வந்து ஹைப்போதெட்டிக்கல் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அஜித் சார்ட்ட வந்து வருது. நீங்கள் வந்து யாரை பிக் பண்ணுவீங்க? இந்த தலைதான் ஒரு நம்ம தலை ரசிகன் ஃபஸ்ட்டு அவர் தான் நம்ம எழுதி அவனுடைய இருந்தாலும் 2வது சொல்லி காசு கொடுத்தா அங்கே வச்சா வாலி டைம் காசு கொடுத்தா எங்க தலை பாட்டு. இங்கே ஒரு ரசிகர் இருக்கார் அவருக்காக. எனக்கு அதில் நிறைய மெமரிஸ் இருக்கு. ஏன்னா வந்து டிஆர் சார் கேஸ் போட்ட வரைக்குமே அதில் பயங்கரமான மெமரிஸ்லாம் இருக்குது. அதில் ஆமாம், பேப்பர்லாம் வந்தால் எனக்கே தெரியும். எனக்கு சொன்னாங்க, எல்லாம் நான் ஃபஸ்ட்டு பார்க்கல, எல்லாம் சொன்னாங்க அதுமாரி நான் கேஸ் போட்டிருக்காரு உண்மையிலே தான் போட்டுருக்கேன் இல்லை, நானே பெரிய கோடீஸ்வரி மேலே கேஸ் போட்டுலாம் இருக்குது அப்படின்னு நான் அந்த மைண்ட் செட்டில் இருந்தேன். அப்புறமா பேசுமா அளவுனே நான் பேசிடுறேன் பால, நீ தான் பேசிடுறேன் இப்போ அப்போ ரிலாக்ஸ் ஆச்சு நம்மளுக்கு. அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம அவருக்காக தான் பண்ணுமே. ஏன்னா சாரோட ரசிகர் தான் அல்லது ஜெயம்பி சார் வந்து டிஆரோட பெரிய ரசிகர். அவரோட ஃபாலோவர்ஸ் எப்படின்னா அவர் வந்து பொண்ணுல தொடர் நடிப்பார், ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு வந்து படம் எடுப்பார், அந்த மாரி பேட்டர்னில் தான் இருப்பார் அவர். அது நானும் அவரே மாரி தான் இருக்கணும். ஹீரோ வந்து அவரை ஃபாலோ பண்ணுற ஒரு கேரக்டர். அப்போது அவரை பற்றி ஃபுல்லாக நான் என்ன பண்ணிட்டேன், ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு டிஆர் சார் பற்றி தான் இருந்தேன். ஆனால் அவர் பேச டைலாக் அந்த இதெல்லாம் ஆமாம், அந்த ஏதோ அந்த டைலாக் வரும், அந்த வாழைக்காய் பஜ்ஜி மச்சி, வாழைக்காய் பஜ்ஜி, ஊடுவை பிச்சு போட்டு பிச்சு, அப்புறம் வந்து சுர ஓடாடிடா சொல்லிக்கின்னு புளிடா மீனோ வரும். நான் அதெல்லாம் வந்து பார்த்து டைலாக்லாம் வச்சு அந்த டியூனில் மேட்ச் பண்ணி அதோட இதுவாக எழுதிட்டேன். அதுக்கு இல்லைப்பா இவ்வளோ வேணாப்பா, இவ்வளோ பெரிய ரசிகர்லாம் பண்ணுற மாரி. அப்புறம் வந்து அவர் இதுவை ஃபாலோ பண்ணுறவர், அவரோட கேரக்டரை ஃபாலோ பண்ணுறவர். அவர் வந்து எப்படி இருக்கணும், பொண்ணுகள் அடி பார்க்கணும், ஒரு லவ் அடி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். அதை பற்றியாலும் அப்போ ஃபுல்லாக அந்த ராமாயண மேட்டர்லாம் சொன்னாங்க, இந்த ஒருத்தனுக்கு ஒருத்தி அந்த மாதிரி சொல்லணும். அப்போ நல்லா இருக்குது இதெல்லாம், இதை செட் பண்ணலாம் சொல்லிட்டு தான் அந்த மேட்ரே எனக்கு செட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து எங்கள் தலை டிஆர் சென்டிமெண்ட் தர மாதிரி மைதிலி காதலினார். அவர் உண்மையாக லவ் பண்ண சொன்னார், மச்சான் அங்கே தானே தலைனார். அந்த தலை நின்னாருன்றதுக்கும் ஒரு இதுவாக இவனை ஆச்சு. அப்போது அதுமாரி நிறைய விஷயம் இருந்தது அந்த பாட்டில், மறக்க முடியாத விஷயம் நிறைய இருக்குது அதில். எனக்கு பிடிச்சிருந்த பட்டியலாக அந்த பாட்டுனா சரணம் வந்து பார்த்ததும் உன்னை கேராக்கம் பொண்ணு என்றைக்குமே மிஸ் பண்ணிடாத, சூப்பர் லவ் மேட்டரை டீலில் விட்டுறாத, சீதா சைட் அடிக்க ராம தெம்பாவில் ஒடிக்க, அது நிஜமான காதல் நடிச்சது ரொம்ப நாள் அந்த மேட்டர் அடி எடுத்துன்னு வந்து அது உண்மையாக லவ் பண்ணால் அந்த லவ் வந்து ரொம்ப நாள் ஸ்டேபிளாக இருக்கும், எதுவுமே பிரச்சனை இல்லாமல் இருக்கும். உண்மையாக லவ் பண்ணுறதுக்குலாம் ஆள் இருக்காங்க, பசங்க இருக்காங்க, பசங்க இல்லை என்னையும் மாட்டோட ட்ரூவான லவ் வந்து என்றைக்குமே ரொம்ப நாள் ஸ்டேபிளாக இருக்கும், அது பிரச்சனை இல்லாமல் இருக்கும், எந்த ஒரு ஈகோவும் இல்லாமல் இருக்கும். எந்த வேறு என்ன சொல்கிறது, வேறு என்ன பிரச்சனைலாம் லவ்வில் வருமோ அந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது, கண்ணுக்கு தெரியாது உண்மையாக லவ் பண்ணால். உங்களை பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் லவ், காதல்னா என்ன உங்களை பொறுத்த வரைக்கும்? லவ்ன்றது அதுதான் ப்ரோ, ஒருத்தருக்கு ஒரு இதுவாக சப்போர்ட்டிங் தான் ப்ரோ. அதுதான் கடைசி வரைக்கும் அதான் பார்த்தோன்னா நம்ம ஆயிரம் சொல்லிக்கலாம். அது காரணமாக வயசாகும் போது எனக்கு நீ உனக்கு நானும் ஒருத்தர் நிற்க நம்ம கூட சப்போர்ட் நிற்கணும்னா அது கண்டிப்பாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்த மட்டும் தான் அது நல்லாயிருக்கும். அது மற்றபடி எந்த ஒரு இதுவும் வந்து எல்லாருமே இருக்கும், அக்கா தங்கச்சி சில பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க வயசானா கூட. ஆனால் எல்லாருமே நம்ம சொல்ல முடியாது, அது 1-2 தான் இருக்கும். ஆனால் அதிகமாக இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த லவ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வீடியோலாம் பார்ப்போம், வயசாகி கூட அவங்க ஒய்ஃபை கை விடாமல் ஒருத்தர் வயசானவர் கூப்பிட்டு போவார், ஹஸ்பண்ட் ஒருத்தர் கண்ணு தெரியாமல் போயிடும், ஒய்ஃபை கூட்டு போய் இது பண்ணுவோம். அதுமாதிரி நிறைய விஷயம் பார்க்கும்போது ஏன்னா அப்போ வயசான காலத்தில் இதெல்லாம் தான் இதான் நடந்துடும், இதை விட்டு வேறு எதுனா இருக்க போகுது பெருசான்ற மேட்ரு. அப்போ நம்ம இன்னைக்கு வந்து பண்ணுறது கரெக்டாக பண்ணால் அன்றைக்கி நாளைக்கு நடக்க போகிறது கரெக்டாக நடக்கும். அதுதான் லவ், நீங்கள் அதுக்காக தான் நீங்கள் லவ் பண்ணணும். அதாவது அதுக்காக நீங்கள் அதில் சுழல் இல்லாமல் உங்களோட இதுவும் இல்லாமல் அவங்களோட இதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து விட்டு கொடுத்து போகும்போது நல்லாயிருக்கும், அது இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ வாலி சாரோட பாடல்களில் இப்போ நீங்கள் ரீடிஸ்கவர் பண்ண பாட்டு இப்போ வந்து பார்த்தா நம்ம தலை படம் தான் மங்காத்தால் வந்து பார்த்தா அந்த இதில் வாடா பீங்கடா அந்த பாட்டு. இப்போது நிறைய பாட்டு அதுமாதிரி எழுதியிருப்பார், நானும் ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த ஏதோ ஒரு பாட்டு ஊர் பேர் வச்சு ஒரு பாட்டுன்னு வரும், அது அந்த டேரக்டர் வந்து அந்த ஊர் அப்படின்றதால அந்த டேரக்டர் ஊரை வச்சு எழுதணும் ஒன்றே ஓகே சொல்லிட்டாரு அந்த பாட்டுக்கு, எங்கள் ஊர் பேர்லாம் வருதுன்னு. அது அந்தமாரி விஷயம். அப்புறம் வாடா பீங்கடா பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மேட்ரு விஷயம் உண்மையிலே இருக்கிற இஷ்யூ எடுத்து நம்ம இங்கே ஒரு பாட்டில் வந்து அது லவ் பாட்டில் இருந்து அது வெடி வைக்கிறது, அந்த மாதிரிலாம் பாலிடிக்ஸ் அந்த மேட்ரு வந்து ஒரு லவ்ல இருந்து செட் பண்ணி அது பெரிய பிரச்சனையே வராத அளவுக்கு பண்ண முடியும்.
நம்ம வந்து எந்த விஷயத்த வேணால் எடுத்து வந்து எங்கே வேணால் மேட்ச் பண்ண முடியும், எந்த ஒரு கண்டென்ட்டுக்கும் நம்ம வந்து எழுத முடியும் மேட்ச் பண்ணி அப்படின்ற விஷயம்லாம் நிறைய கற்றுக்குறோம் அவர்கிட்டருந்து. அந்த இது பார்த்தீங்கன்னா இப்போ பழைய படம் போயின்னா படக்கோட்டியில் வந்து இந்த பாட்டுக்கு பாட்டு எடுத்து அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா கொத்துங்கிளி இங்கே இருக்க கோவப்பழம் அங்கே இருக்குது, அதுமாரி ஒரு கனெக்ட் பண்ணுற விஷயம் இருக்குல்ல ப்ரோ. இப்போ ஒரு கிளிக்கு வந்து கோவப்படுறோம் பிடிக்கும், அதை விஷயம் நம்ம பார்ப்போம். இப்போ டிராயிங் வரைஞ்சோட கிளி வேலை கோவப்படும் தான் வருவேன்னு வச்சிங்களேன். அப்படி இருக்கும்போது ஒரு கிளி இங்கே கோவப்படம் அங்கே இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீலிங் அதை பிரித்து வைக்கிறாங்களே ரெண்டுத்தையும் அப்படின்ற விஷயத்தை கன்வே பண்ணுறது, அதெல்லாம் நிறைய விஷயம் பார்க்குறோம் அவங்ககிட்ட. என்னன்னா நம்ம எப்படிலாம் இன்னும் லிரிக்கை நம்ம வந்து டெவலப் பண்ணிக்க முடியும், இம்ப்ரோவைஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றது வந்து நிறைய விஷயம் கற்றுக்குறோம் அவர்கிட்ட வந்து இன்னொன்று. எனக்கு வந்து இப்போ ரீசெண்டாக நான் ரொம்ப கேட்டுட்டு இருக்க பாட்டு வந்து தீனாலேருந்து காதல் வெப்சைட் ஒன்று. அதுவும் எடுத்து வருதுங்க. இப்போ ட்ரெண்டில் இருக்க விஷயம் என்னெல்லாம் இருக்கோ நம்ம அந்த எப்படி பேசுகிறோம், எதெல்லாம் இப்போ ஹேப்னிங்காக இருக்குதோ எல்லார்கிட்டையுமே அந்த விஷயங்கள் எடுத்து உள்ள வைக்கிறது, அதெல்லாம் பயமா அதுதான் அது ஒரு எனக்கு வந்து இப்போ அக்கு பஞ்சர் நீடலாம் நூடலாம் அன்பே உன்னாடே அது வந்து பயங்கரமா. அதே மாதிரி ஷேக்ஸ்பியர் இதெல்லாம் வந்து உள்ள போட்டிருப்பாங்க. ஆமா இல்ல எப்படா இவர் எதெல்லாம் வந்து அதிகமா நம்ம பேசும் பொருளா இதெல்லாம் அதிகமா டாக்கிங்கா வெளியே இருக்குதோ அதெல்லாம் தூக்கி உள்ள வச்சிடுறாரு. அங்க ஒரு கண்டென்ட் ஹார்ட்வேர் உள்ளம் கெட்டு போனது சாஃப்ட்வேர் என்றே அது இன்றைய நாள்ல நம்ம எல்லாருமே அந்த ஹார்ட்வேருக்கும் சாஃப்ட்வேருக்கும் நம்ம வந்து டே டு டே லைஃப்ல வந்து அதை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். 2001, 2, 3 அந்த டைம்ல எழுதுனது வந்து ஆமாம். அதுதான் இவர்கிட்ட நமக்கு அதிகமாக பார்த்து இந்த விஷயம் கற்றுக்கலாம். நம்ம எதெல்லாம் வந்து வச்சு புதுசாக அந்த ட்ரெண்டை நம்ம கவர் பண்ணலாம், அந்த ட்ரெண்டை நம்ம எப்படி வந்து வைப் பண்ண வைக்கிறது அப்படின்றத வந்து இவர்கிட்ட நம்ம நிறைய கற்றுக்க முடியும். ஏன்னா ஒரு காலம் தாண்டி கவிஞர்ல இப்போ ஃபாரெவர் என்றென்றும் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மாடர்ன் டேஸில் இப்போ நிறைய பேர் பாட்டு எழுதுறாங்க. ஸோ இப்போ பாட்டு எழுத வர்றவங்களுக்கு நம்ம ஏதாவது சொல்லலாம்னா, ஸோ இப்போ ஒரு லிரிசிஸ்ட் வரானா நீங்கள் அவனுக்கு என்ன பார்த்து சூஸ் பண்ண சொல்லுவீங்க? இல்லை நீங்கள் கரெக்டான ரூட்டை எடுத்துங்க. உங்களுக்கு எது நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அந்த ரூட்டில் நீங்கள் ஒரு பாட்டை பண்ணிங்கன்னா அது கம்பல்சரி ஹிட் ஆகும். அது இப்போ நம்மளுக்கு தெரியாத ஒரு ரூட்டில் போயிட்டு நம்ம வந்து முழிக்கிறதோட தெரிஞ்ச வழியில் போய் ஈஸியாக போயிடலாம்ல வீட்டுக்கு. அந்தமாரி நம்மளுக்கு ரொம்ப நம்ம இதில் ஸ்ட்ராங் நம்மளுக்கு தெரியும். எனக்கு வந்து நான் சென்னை ஸ்லாங் ரொம்ப ஸ்ட்ராங். அதெல்லாம் நான் இந்தமாதிரி ஸ்ட்ராங் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஈஸி. எனக்கு இப்போ என்கிட்ட ஒரு மெலடி குத்து நினைச்சு நான் அந்த யோசிப்புன்னு தெரியாது. என்கிட்ட எந்தமாதிரி வார்த்தை வரணும்னு எனக்கு தெரியாது. நான் அதில் வந்து ஒரு நம்ம ஏரியா ஸ்லாங் வந்துச்சுனாலும் அது ரொம்ப சீரியஸான இடம் கூட கொஞ்சம் சிரிப்பாகிடும், கொஞ்சம் யோசிக்க வைக்கிற இடம் கூட கொஞ்சம் நான் ஃபன்னாகிடும் நம்மளுக்கு. அப்போ ஒரு பர்டிகுலர் ஜானர் செலக்ட் பண்ணிக்கலாம். கரெக்ட். நம்ம வந்து நான் எதில் ஃபோக்கஸ் பண்ணுறேன்னா ஒரு மெசேஜாக இருக்கணும், அதில் ஒரு விஷயம் இருக்கணும், ஒரு காமெடியாக ஒரு விஷயத்தை எதுவுமே சொல்லிடணும் அப்படின்னா நான் அதிகமாக எடுக்கிறது தீமேட்டிக். ஆமாம், ஒரு ஃபன்னாக ஒரு மேட்டரை கன்வே பண்ணிடணும். அது ரொம்ப வந்து எத்தனை போய் நம்ம ஆணி லட்சம் மாரிலாம் சுற்றி லட்சம் மாரிலாம் சொல்லணும். அப்படி இல்லாமல் ஜாலியாக சொல்லி அவங்களுக்கு அதில் அந்த வைப்பில் எடுத்துன்னு வந்துட்டாலே போதுன்றது தான். ஸோ இதை முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எங்களுக்கு ஏதாவது ஒரு லைஃப் லெசன் சொல்லணும்னா ஒரு விஷயம் வந்து எல்லாருக்கும் சொல்கிறதுனா ஒரு விஷயம் நான் என்னமே ட்ரை பண்ணுற பசங்களுக்காக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். என்னென்னா நம்மக்கிட்ட ஒரு திறமை இருக்குது, நம்ம அதை வந்து எப்படி டெவலப் பண்ணிக்கிறோம், அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகிறோன்றது அதெல்லாம் யோசிக்காமல் நம்மக்கிட்ட ஒன்று இருக்குது, அதை நம்ம கரெக்டாக பண்ணி நிறைய பண்ணுவோம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு சினிமா ஆசை கிடையாது, சினிமாவில் பாட்டு எழுதணும் அந்த தாட் கிடையாது எனக்கு. ஒரு சும்மா நம்ம இதை பண்ண நல்லா இருக்குது, எழுதுறதுக்கு பிடிச்சிருக்கு, நம்ம இதை பண்ணுவோம், ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது, பசங்க எழுதி கொடுத்து நம்ம பாட்டு 4 பேர் பாடுறானுங்க, 4 போய் பாடுறாங்க, அந்த பாட்டு ஹிட் ஆகுது, எல்லாமே வேறு எல்லாம் கேட்குறாங்க அந்த பாட்டை அப்படின்றப்போ நம்மளுக்கு ஒரு வைப் ஒன்று கிரியேட் ஆகுதுல்ல ப்ரோ. நான் அந்த அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேசட் தான். இப்போ இருக்க யூடியூப் அந்தமாரி கல்ச்சர் கிடையாது. அப்போ கேசட்டு கல்ச்சர். ஃபோனில் மெமரி கார்டு எல்லாமே ஏற்றி வச்சு கேட்குற டைம் அது. அந்தமாரி டைமில் நம்ம என் பாட்டு எல்லாருமே கேட்குறாங்க, 4 செட்டில் ஓடுது, 4 இடத்துல ஓடுது அப்படின்றப்போ ஒரு ஹாப்பி செம்ம ஜாலியாக இருந்தது. நான் அந்த ஜாலியில் தான் நிறைய எழுத ஆரம்பித்தேன். எனக்கு சினிமா ஆசையே கிடையாது. நான் அப்படி எழுதும் போது பார்த்தா டக்குன்னு சினிமா ஒரு 1.5 வருஷம் தான் இருக்கும். 1.5 வருஷத்தை எனக்கு சினிமா எனக்கு சான்ஸ் கிடச்சிது. டங்காமாரி பாட்டு எழுதுனேன். அதுலேருந்து இன்றைக்கி வரைக்குமே போயிட்டுருக்கு எனக்கு ஒர்க்கு. நான் அதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா நம்ம வந்து எதிர்பார்த்து ஒன்று பண்ணி நம்மளுக்கு ஒன்று கிடையாது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ எதிர்பார்த்து நம்ம ஓடுவோம், அது கிடையாது நம்ம கை. அதனால் நம்ம போகிற வழியில் வந்து நம்ம செய்கிறத இன்னும் நிறைய நம்ம மனசுக்கு பிடிச்சி அதை ரொம்ப 100% லவ் பண்ணி பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிறது எல்லாமே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். அது நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத விஷயமா இருக்கும். இந்த 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 பிரபஞ்சம் வந்து உங்களுக்கானதை வந்து எடுத்து உங்ககிட்ட கொடுத்துரும். நீங்கள் தேடி ஓட நீங்கள் பண்ணுற வேலையை கரெக்டாக பண்ணுங்கள், நீங்கள் இருக்க வேண்டிய இடத்துல ஸ்ட்ராங்காக நில்லுங்க, அது நடக்க வேண்டிய எல்லாமே உங்களுக்கு சுற்றி தானே நடக்கும். நீங்கள் எதை நோக்கியும் ஓட தேவையில்லை. இப்போ நீங்கள் பணம் இல்லாமல் வாழ முடியாது, பேர் புகழுக்காக தான் நம்ம ஓடுறது. என்னங்க ப்ரோ, இந்த பேர் புகழாக ஓடுறதே வந்து மெயினாக பணத்துக்காக தான். இந்த பணம் எதுக்காகனா நம்ம நல்ல ஒரு வாழ்க்கை அமைதியாக வாழணுன்றதுக்காக தான். ஆனால் இது எல்லாமே இருந்ததுன்னா உங்களுக்கு கட்சியில் அந்த அமைதின்றது கெட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பும் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுவுமே இங்கே
நிரந்தரம் இல்லை. நிரந்தரம் கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்களா இருங்க, ஒரு அன்னைக்கு என்ன வருதோ அதை ஃபேஸ் பண்ணிட்டு அப்படியே போயிடலாம். ஆமா, அந்த பேஜை மூடிட்டு அடுத்த பேஜுக்கு போயிடுங்க. ஸோ யுவர் எ பர்சன் கோ வித் த ஃப்ளோ. அதாவது வாழ்க்கையில என்ன கிடைக்குதோ என்ன நடக்குதோ அதை அப்படியே நம்ம இன்னைக்கு என்ன நடக்கும் தெரியாது ப்ரோ நம்மளுக்கு. இப்போ நான் இன்னைக்கு உங்களை வந்து மீட் பண்ணுவேன், நீங்க பேசுவோம், நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அப்படி இருக்கும்போது நம்ம வரோம், இங்கே பார்க்குறோம், அன்னைக்கு நடக்கும்போது நம்ம மைண்ட்லாம் தோந்து அதை பண்ணிட்டு போயிடணும். என்ன நம்ம பண்றது யாருக்குமே எந்த பிரச்சனை இல்லாத வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனை வராது. நமக்கு பிரச்சனை வரும். ஆமா, அதுதான். ஏன்னா மற்றவங்க என்ன வேணா சொல்லலாம். ஆமா, நீங்க என்னைக்கு உணர்த்து காலம் மீறிக்கலாம் அது வரையும் நீங்க நல்லா இருக்கலாம். உணர்த்துலையும் காலம் வச்சா சாரி கேட்டணும். ஒன்று கேட்க மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக அதை அனுப்பி. ஸோ இன்னும் எங்களுக்கு வந்து என்ன ஆசைனா, கூடிய சீக்கிரத்தில் ரோகேஷ் நூறுன்னு சொல்லிட்டு உங்களுடைய புத்தகம் வந்து ரிலீஸ் ஆகணும். அண்ட் நீங்கள் எழுதுகிற எல்லா பாட்டுமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும். தொடர்ந்து உங்கள் ஸ்டைலில் அடுத்து நிறைய பசங்க வருவாங்க. உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நிறைய பேர் உருவாகிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். மென்மேலும் நிறைய படங்களுக்கு நீங்கள் நிறைய பாடல்கள் எழுதணுன்றது எங்களுடைய ஆசை, எங்கள் டீமோட ஆசை. அண்ட் இப்போ எழுதியிருக்கிற இந்த ரீசன்ட் தனுஷ் சாங் வந்து பயங்கரம். தேங்க்யூ. ஸோ அது வந்து தனி ரகம் இந்த பாட்டு. இந்த மாதிரி ஒவ்வொரு பாட்டிலையும் யூனிக்கை வந்து நீங்கள் கொண்டு வருவீங்கன்ற நம்பிக்கையோட இந்த செஷனை முடிக்கிறோன்னு. தேங்க்ஸ் ஃபார் த டைம். நன்றி, மகிழ்ச்சி. வரேன்.